இன்னைக்கு வந்து நம்பியாருங்கிற ஒரு படம் உங்களை நம்பி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வரணும். இது அவருடைய முதல் படம். ரெண்டாவது படம் சாமி ஆட்டம்னு சொல்லி அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையில அந்த படம் நம்பியாரோட பிரமாதமா வரும். ஏன்னா அதில் நான் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் நல்ல படம் தான். பட் இதுக்கு அடுத்து அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு. அந்த படம் ஷூட்டிங்கில் தம்பி ஸ்ரீகாந்த் வந்து நான் அவர் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் நடிக்கும் போது என்னுடைய நடிப்பு என்னுடைய ஏன் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். அந்த லட்டு படத்தில் சந்தானம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த படத்தில் சிரிச்சுட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்ன தம்பி இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா, இல்லைண்ணே அது என்னன்னு தெரியல அப்படின்னாரு. நான் ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணுறேனான்னு கேட்டேன். இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப என்னை பாராட்டி, அதான் அவர் நடிக்கிறத மறந்து என்னுடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிட்டே இருந்தார். உண்மையிலே தம்பி ஸ்ரீகாந்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவர் எடுக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். என்னுடைய நீண்ட நாள் கனவாக அவர் நினைவாக்கணும். மற்றும் இந்த விழா மிக சிறப்பாக வந்திருக்கு. இந்த நம்பியார் படம் மிகப்பெரிய வெற்றி படம் வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் தேவை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் தம்பி ஸ்ரீகாந்துக்கு வணக்கம் வணக்கம் என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.